இன்னைக்கு டேட் மறைஞ்சிருந்து வரேன் அக்டோபர் 2. சாங் பேர் என்னன்னா என்ன அன்பே பேர் மறந்துட்டேன் நான் திடீர்னு. இதோ அஷினாக்கா வந்துட்டாங்க. ஊட்டி போகிறோம். டூ மச் ஆஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். ஸோ நான் அதை கவனிக்காமல் நானும் பேச அது வந்து சுத்தமாக வீடியோலையும் விழலை. சரி நான் வாய்ஸ் ஓவராகவே கொடுக்குறேன். இதில் ஊட்டி போகிறதுல பெஸ்ட்டு பார்ட் என்ன தெரியுமா? எஸ், காலையில் இங்கேருந்து ஒரு 10 hours ஜேர்னியில் எப்போ வெடியும்னு வெயிட் பண்ணி ஒரு 6 மணி 5 மணி ஆகும்போது சரி இறங்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிறோன்னு வெயிட் பண்ணிட்டு வெளியில் அந்த ஹில்ஸ் பார்க்கும்போது வா ரொம்ப அழகாக இருக்கும். சன்ரைஸாக இருக்கட்டும், அந்த மிஸ்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எஸ், நாங்கள் வந்து காலையில் எப்படி ஒரு வழியாக அந்த ட்ராவலை வந்து நாங்கள் கடந்துட்டோம். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா ஊட்டி வரும், ஷூட் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ஊட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, அஷினாக்கு ஷூட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த டே ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கலாம். இந்த அக்காவுக்கு ஸ்டூல் போட்டு வந்தோம்க்கா. சி நீங்கள் ஏங்கா ஃபாஸ்ட்டாக வளர்றீங்க? இப்படி தங்கச்சின்னா நீங்கள் அதுக்கேற்ற ஹைட்டில் இருக்கணும்க்கா. இப்படி வளர்ந்துட்டே போனீங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன். இப்போ ஹைட் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் அக்கா, நீ தங்கச்சி, ஆனால் நீ கொஞ்சம் வளர்ந்து தங்கச்சி. எங்களோட 10 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் 7:20 ஆகுது டைம். இப்போ நாங்கள் ஊட்டி வந்துட்டோம். கேத்தி வந்திருக்கோம். ஊட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து கேத்தி வந்திருக்கோம். இன்றைக்கி டேட் மறைஞ்சிருந்து வரேன் அக்டோபர் 2. ஏதாவது பண்ணு, நான் பாட்டுக்கு பேசுவேன். ஸோ அஷினா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி வந்திருக்கா, கேத்தி வந்திருக்கா. ஸோ அஷினாவுக்கு நாங்கள் வந்து கேத்தியெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கோம். அப்படின்னு இல்லை நீ. ஸோ இந்த சர்ச் தான் ஊட்டியில் இருக்கிற ஃபேமஸான கேத்தியில் இருக்கிற சர்ச். இந்த சர்ச் பார்த்துருப்பீங்க. எங்கே அப்படின்னா உண்மையலாமல் சாங்கில் இருந்திருக்கோம். உண்மையலாமல் சாங்கில் இந்த சர்ச் மோஸ்ட்லி லாஸ்ட்டு இந்த சீனில் வந்து ஒரு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு சீனுக்கு இந்த சர்ச் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் நம்ம அனிஷனா சாங் ஷூட் வந்திருக்கோம். சாங் பேர் என்னன்னா என்ன அன்பே பேர் மறந்துட்டேன் நான் திடீர்னு. அந்த சாங் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சாங் நேம் வந்து என்னன்பே. பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஷூட் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் அப்படியே சுற்றிட்டு ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி கிளம்பி சர்ச்சில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டோம். இந்த சர்ச் ஊட்டியில் இருக்கிற ஒரு குட்டியாக ஒரு அழகான சர்ச். ஊட்டியில் கேத்தி. ஸோ இங்கே பார்த்துக்கண்ணா எவ்வளோ அழகாக இருக்குண்ணா, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக. கேமரா காட்டிங்கன்னா தலை சிரிப்பேன். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. கர்த்தவே. எனக்கு இந்த சர்ச்சில் என்னது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, நம்ம சவுத்தில் திருநெல்வேலி சைடில் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஊட்டி வந்து கேரட்டு, ஸோ இதுக்காகலாம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஃபேமஸில். ஸோ அது மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சு கேரட்டு, பொட்டேட்டோ, பீட்ரூட்டு, கிரேப்ஸு, இன்னும் என்னெல்லாமோ சீத்தாப்பழம் அதெல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு. அண்ட் மேலே நீங்கள் பார்க்குற அந்த டெக்கர்ஸ் கூட அவங்களே பேப்பரில் கட் பண்ணி பண்ணாங்களாம். எனக்கு பார்க்கும்போதுப்பா எவ்வளோ எஃபர்ட் போட்டு சபை மக்கள் வந்து உட்காந்து பண்ணியிருக்காங்களா அப்படி நாங்கள் கொஞ்ச நேரம் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண தெரியுமா? மாடிஸ் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு மாடிஸ் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? லேட்டா வந்துட்டீங்களா எல்லாரும்? எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். இவர் தான் நம்ம ஆர்ஜே ஜார்ஜ். இவரோட வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க கம்ஃபர்டபுள்.
நாளைக்கு அவுட்டர் எடுக்கணும் அவுட்டர் நான் காலேஜ்கிட்ட பேசினேன். காலேஜுடைய கேர்ள்ஸ் 4 பேர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஹாய் ஜெனிஃபா. கோல்டு வச்சுட்டு என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரியோட டே 1 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. மோமோஸ் எதோட முடியுதுன்னு காட்டு. மோமோஸோட முடியும். மோமோஸ் சூப்பர். அதுவும் இந்த கடை வந்து ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது டார்ஜிலிங் மோமோஸ். வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சு ஊட்டியில் இருக்கு எல்லாருக்கும். ஆமாம். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து இதில் ஒரு இரு ஜெனி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, நல்லா இருக்கு. மோமோஸ் எடுத்து சூப்பில் போட்டு கலெக்ட் பண்ணி இங்கே போச்சு. மோமோஸை தேடி எடுத்து சுடுமே. இந்த ஐடியா யார் சொன்னது? அனிஷா சொன்னது. அனிஷா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நாளைக்கு ஷூட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு